வணக்கம். தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி கூட்டியகம் சார்பாக பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி கோரி கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் கடந்த 11/2/2026 புதன்கிழமை காலை 10 மணி முதல் 5 மணி வரை சென்னை 2 சிவானந்தா சாலை, பெரியார் சிலை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகில் நடைபெற்றது. பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறைகள், ஆணவ கொலைகள் பணியிடங்கள், கல்வி நிறுவனங்கள், வெளியிடங்களில் அதிகரித்து வரும் சூழலில் வன்முறை நிகழ்ந்த பிறகு நடவடிக்கை எடுப்பது கடந்த சில ஆண்டுகளில் அரசின் செயல்பாடாக உள்ள நிலையில் இவற்றை எல்லாம் முன்னரே தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உறுதி செய்வது அரசின் தலையாய கடமையாகும் என்பதை வலியுறுத்தி பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதிக்கான சென்னை மாநாட்டிலும் தமிழ்நாடெங்கும் நவம்பர் 25 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலும் 11 வகையான கோரிக்கைகள் மூலம் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் எண் 39 டாக்டர் அழகப்பா சாலை, புரசைவாக்கம், சென்னை 84 பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி கூட்டியகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆர். கீதா அவர்களும், ஆலோசகர் ஜாக்லின் அவர்களும், ஆலோசகர் பேராசிரியர் சரஸ்வதி அவர்களும் இணைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுப்பதற்கு மதிப்பீட்டு கல்வி முதல் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை கற்றுத்தரப்பட வேண்டும் என்றும், இதன் மூலம் அரசியல் அமைப்பு சட்டத்தில் சமத்துவம், சகோதரத்துவம், மத சார்பின்மை, சமூக நீதி, குழந்தை தொழில் ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, தற்காப்பு பயிற்சி மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஆகியவற்றை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும், மீடியாக்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விளம்பரத்திற்காக வியாபார பொருளாக சித்தரிப்பதை தடை செய்யப்பட வேண்டும் எனவும், வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உடனடி நிதியுதவி வழங்கப்பட வேண்டும் எனவும் இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினர். பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு வர்ற இந்த நாடாக இன்றைக்கு இந்தியாவே இருக்கிறது. அதில் தமிழ்நாடும் ஒன்று. அந்த வகையில் இதை கட்டுப்படுத்தணும், இதை மட்டுப்படுத்தணும், இதை கம்ப்ளீட்டாக நிறுத்த வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் கேட்பதெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு புகார் குழுக்கள், புகார் பெட்டிகள் அமைப்பது. ரெண்டாவது, பாதுகாப்பு குழு ரொம்ப முக்கியம். ஏன்னா பாதுகாப்பு குழு என்பது தான் எங்கெங்கே லைட்டிங் இல்லை தெருக்களில், எங்கே போலீஸ் ரோந்து போகணும், அதே மாதிரி சிசிடிவி கேமராஸ் பொருத்தணும் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து தருவதற்கு பெண்கள் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்புகள் மற்றும் தொழிலாளர் பிரதிநிதிகள் உள்ள குழுக்கள் நிச்சயமாக பாதுகாப்பு குழு எல்லா மட்டத்திலையும் அமைக்கப்படணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு கண்காணிப்பு குழு மாவட்ட அளவில் நமக்கு தேவை. எப்படி விவசாயிகளுக்கு மாதந்தோறும் கூட்டம் போடுறாங்களோ அதே மாதிரி இப்போ தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் சம்பந்தமாக கண்காணிப்பு குழு இருக்குது. அதே மாதிரி பெண்கள் மீதான வன்முறைகள், குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள் இவற்றை தடுப்பதற்கு நிச்சயமாக ஒரு கண்காணிப்பு குழு மாவட்ட அளவில் மாதந்தோறும் கூட்டங்கள் நடத்துவது என்ற ஒரு முறையை கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்குறோம். இது மட்டும் இல்லாமல் தடுப்பதற்கு நம்ம நிச்சயமாக இன்றைக்கு ரொம்ப அதிகமாகிட்டு வரக்கூடிய போதைப் பொருளை அதை கம்ப்ளீட்டாக தடை செய்து மாவட்ட அளவில் நிச்சயமாக ஒரு தனிப்படை அமைத்து அதை ஒழிக்கணும். நான் பேராசிரியர் சரஸ்வதி. நடக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதிக்கான கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறுகிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. வன்முறை நடந்த பின்னாலே உரிய நடவடிக்கைகள் எடுத்தாலும் வன்முறைகள் நடக்காமல் தடுப்பது எப்படி என்ற கோரிக்கையை வைத்து இந்த அமைப்பு ஒரு மாநாட்டை நடத்தியது. அதற்கு பின்னாலே கடந்த 25ஆம் தேதி, நவம்பர் 25ஆம் தேதி ஒரு தமிழ்நாடு முழுக்க வன்முறைகளுக்கு எதிரான கூட்டங்கள் அங்கங்கே நடத்தியிருக்கிறோம். என்றாலும் கூட பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கான முயற்சிகளில் இந்த அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என்ற கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் நலச்சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் பெண்களுக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல், பாலியல் சீண்டல், பாலியல் வன்புணர்வு அப்படின்ற தொடர்ந்து நடந்துருக்கு. அதனால் அரசு கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்றைக்கி நாங்கள் உண்ணாநோன்பு இருந்துகிட்ருக்கோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் எந்த கோரிக்கை முன்னேற்றிருக்கோன்னா, பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு தண்டனை வழங்கணும், உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் வட்டார அளவில், மாவட்ட அளவில் இப்போ புகார் குழுக்கள் இருக்குது. ஆனால் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒரு குழு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம்.
இது ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும், ஒவ்வொரு நகராட்சியிலையும், ஒவ்வொரு மாநகராட்சியிலையும், ஒவ்வொரு ஜோன் லெவல்லையும் புகார் குழுக்களும் பாதுகாப்பு குழுவும் இருக்கணும். அதில் பெண்கள் அமைப்பை சார்ந்தவங்க, பெண்களுக்காக உண்மையாக வேலை செய்யக்கூடியவர்கள் கூடியவர்களை நியமனம் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அடுத்தது கிராம சுகாதார செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு ஓரளவு நல்லா இருக்கிறோம். ஆனால் முன்ன ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து நிறைய நாங்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல், சீண்டல் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். அது உதாரணமாக சொல்லணும்னா தஞ்சையில் ஜெயலட்சுமின்னு ஒரு சகோதரியை வந்து ஒரு மருத்துவரே வந்து அவருக்கு உடன்படலை அப்படின்ற காரணத்துக்காக ஆள் வச்சு கத்தியால் குத்துனார். அதெல்லாம் நாங்கள் எடுத்து நிறைய போராட்டம் நடத்தி இப்போ பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரியை வந்து ப்ளீச்சிங் பவுடரை அவங்களுக்கு எடுத்து துணை சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட்லேயே அவங்கள தூக்கி போட்டுட்டு காதலையும் கண்ணுலையும் ப்ளீச்சிங் பவுடரை கலக்கி ஊற்றி அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக அவங்க அந்த மாதிரி செஞ்ச 2 இளைஞர்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் போராட்டம் நடத்தி. அதில் வந்து நல்ல காவல்துறை நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க. அதே நேரத்தில் திருச்சி குளித்தலையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரேவதின்னு ஒரு சகோதரி இறந்தாங்க. அதுக்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் அவங்க வந்து உடலில் ஒரு துணி கூட இல்லாமல், இதுவும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது தான். ஒரு துணி கூட ஒட்டு துணி கூட இல்லாமல் லித்தாட்டமி பொசிஷனில் அவங்கள கெடுத்து கொலை பண்ணி போட்டுட்டு, ஆனால் அது தற்கொலைன்னு சொல்லி அந்த கேஸை முடித்தாங்க. இதெல்லாம் வந்து பெரிய வார்த்தை தான். எங்களுக்கு ஒரு உந்துதலையும் ஒரு வேகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி இன்றைக்கி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நன்றி. மேலும் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் எனும் நம் ஐயனின் சொல்லிற்கிணங்க உலகின் முதல் படைப்பாளி பெண்தான். பெண்கள் வியக்க வைக்கும் அதே அற்புதமான படைப்பும் கூட. அதனால் தானோ என்னவோ பூமி தாய் என்றும் கடல் மாதா என்றும் கங்கா, யமுனா, சரஸ்வதி என இயற்கை அனைத்தையும் பெண்ணாக பாவித்து வணங்குகிறோம். ஔவையார் முதல் ஐஸ்வர்யா ராய் வரை, அன்னி பெசன்ட் முதல் அன்னை தெரசா வரை அனைத்து உயிரினங்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் தன் வயிற்றுக்குள் வைத்து உருவாக்கி உலகிற்கு தருபவள் பெண்தான். அன்பு என்ற 3 எழுத்து மந்திரம் அம்மா என்ற ஒருவரால் தான் நிறைவு பெறும். இன்றைய கலியுகம் பெண்களை ஒரு காம பொருளாகவும் விளம்பர பதுமைகளாகவும் விலை போகும் பொம்மைகளாகவும் பார்ப்பது மறுக்க முடியாத உண்மை. நம் உலகில் சேயாக, தாரமாக, தாயாக, தாதியாக, கடைசி வரை ரிட்டையர்மெண்ட் இல்லாமல் 6 இருந்து 60 வரைக்கும் மேலாக உலகை இயக்கிக் கொண்டிருக்கும் உயிருள்ள எந்திரமாக கருதாமல் உயிர் நாடி சக்தியாக பெண்மையை போற்றுவோம், பேரின்போம் காண்போம் என்று பெண்களின் மேன்மையை பறைசாற்றி பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி கோரி கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் மேற்கொண்ட பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி கூட்டியகம் சார்ந்த அனைவருக்கும் உலக பெண்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். M*7 நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் ஆண்டனியுடன் கவிதா மகேஷ். குழந்தைகள்